ஈஸ்வரி 2023 மார்னிங். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். மை மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே இந்த விருச்சிகம் கேட்டை மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தான் விருப்பப்படி விரும்பி முடிக்கணும்னு ஆசை நிறைய இருக்கும். இந்த விருச்சிகம் கேட்டையை பொறுத்தவரை விரும்பி திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய உண்டு. லவ் மேரேஜா, நம்ம கணவன் எப்படி இருப்பாங்க, நாம் அவங்கள பார்த்துக்கிற கல்யாணம் பண்ணிக்கலாமா, இது எதுவும் பாதிப்பை தந்துருமா, நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவானா. நிறைய நண்பர்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாகவே நடந்திருக்கு. உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவங்க, உன் மேலே உயிரியே வச்சுருக்கேன்னு சொன்னவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எதை செய்தாலும் சரி, திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற போது ரொம்ப கவனம் தேவை, நிதானம் தேவை, நேர்மை தேவை. திருமண வாழ்க்கை நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக வாழுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், குறைச்சி சொல்ல மாட்டேன். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிற போது, தனக்கான திருமணத்தை தேர்ந்தெடுக்கிற போது ரொம்ப கவனமாக நிதானமாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நம்பிக்கை துரோகிகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கிற மாதிரி பழக்குவாங்க. பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உண்மை போலவே நமக்கு தோணும். ஆனால் அது எல்லாம் நம்ம ஏமாற்றுகிறார்கள் என்பதை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். அப்போது நாம் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இவ்வளோ ஒரு நம்பிக்கை துரோகிகள் வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோமாலாம் தோணும். எப்போதுமே சொல்கிறேன், பார்த்தீங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு, இப்போ டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. சார் வந்துருச்சா? இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நம்பிக்கையாக இருப்போம். யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுவோம். யார் சிரமப்பட்டாலும் அவங்களுக்காக ஓடி போய் நிற்போம். ஆனால் யாருக்காக ஓடினோமோ, யாருக்காக வாழ்ந்தோமோ, யாருக்காக அன்பு செலுத்தினோமோ, யார் நம்முடைய உயிர் நினைச்சோமோ அவங்களே நம்ம எவ்வளோ சேர்த்த வாரி பூச்சிட்டு போயிடுவாங்க. மை ஹஸ்பண்ட் நேம் நந்தகுமார்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம். நந்தகுமார் ஈஸ்வரி பொருத்தம் இருக்கா? இது எப்போ கேட்குறீங்க? திருமணம் செய்வதற்கு முன்பாக இதை சரியாக செய்ய வேண்டும். திருமணம் செய்வதற்கு முன்பாக இந்த பொருத்தங்களை சரியாக பார்க்க வேண்டும். செய்த பிறகு, பிரிவு வந்த பிறகு, வருத்தம் வந்த பிறகு இதற்கு பொருத்தம் இருக்கிறதா? சேருவோமா? விருச்சிக ராசியில் பிறந்த ஆயிரக்கணக்கான பேர் என்னுடைய கஸ்டமர்களாக இருந்திருக்கிறார்கள். நிறைய பிரிஞ்சவங்களை சேர்த்துருக்கேன் இல்லையா? யாரையும் பிரிந்து போவதற்கு நாம் சொல்வதில்லை, அவர்கள் சேர்ப்பதற்கான வழியைத்தான் நாம் செய்திருக்கிறோம். அவ்வளவு கஸ்டமர் என் ஜாதகம் பார்த்துருக்காங்க. உங்கள் வாழ்க்கையிலும் பிரிவு வேண்டாம், மீண்டும் இணைந்து வாழ வாழ்த்துகிறேன். பொதுவாக எல்லோரும் நம்ம என்ன கேட்குறோன்னா, நமக்கு ஒரு நல்ல வேலை அமையுமா, நல்ல ஜாப் அமையுமா, நம்முடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நமக்கு அமையுமா, அப்படிதான் நம்ம கேட்குறோம். நிச்சயமாக பொருளாதாரம் மட்டுமே நம்முடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்குதா? நம்ம ஒரு ஜாப்புக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னா நம் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் பலமாக இருக்கணும், 10ஆம் இடத்தை தொடர்பு இருக்கணும், அந்த திசாபுத்திகள் நடக்கணும். கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால்